Morning students. Today we are going to see the continuation of toolbox. So வந்து add of page makerல நம்ம menu bar, title bar இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா tool bar எல்லாமே. ஸோ இப்போ toolbox என்ன அப்படின்னு பார்க்கலாம். To move the toolbox, drag the toolbox by its title bar. ஸோ toolbox எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய title barல இருக்கும். toolbox வந்து அங்கேருந்து நம்ம drag பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். Select a tool from the default toolbox by clicking it. ஸோ நமக்கு எந்த டூல்ஸ் வேணுமோ அந்த டூலை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Toolbox is not available on the screen. You can perform these steps to show the toolbox. ஸோ நம்ம வந்து toolbox ஸ்க்ரீனில் இல்லைன்னா நம்ம மெனுவில் போய்ட்டு அந்த toolbox-ஐ சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டூல்பாக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாயிண்டர் டூல், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல், ரொட்டேட்டிங் டூல், கிராப்பிங் டூல், லைன் டூல், கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல், ஹேண்ட் டூல், ஜூம் டூல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 14 டூல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட யூஸ் என்ன, இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிளிக் ஆன் விண்டோ, த விண்டோ மெனு வில் அப்பியர். கிளிக் ஆன் ஷோ டூல்ஸ். ஸோ எந்த மெனுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ மெனுவில் இருக்கும். அதில் போய்ட்டு ஷோ டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வரும். The toolbox appears in front of your document window. If you want to hide the toolbar, you can perform these steps to hide the toolbox. ஸோ நம்மளுடைய பாக்ஸ் வந்து விண்டோ மெனுவிலேருந்து நம்ம ஷோ டூல்ஸ் கொடுத்தா நமக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா அந்த டூல் பாக்ஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதே சேம் விண்டோ மெனுவில் போய்ட்டு ஹைடு டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைடு டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதோடைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாயிண்டர் டூல்னா என்ன, ரொட்டேட்டிங் டூல்னா என்ன, லைன் டூல்னா என்ன, அதோட ஷார்ட்கட்ஸ். அதுக்கு முன்னாடி அதோட யூஸ் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், டூல் பாக்ஸ் யூசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து டூல் என்ன நேம் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் அதோடைய டூல் பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு கர்சர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதோடைய யூஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாயிண்டர் டூல். இந்த டூல் பாக்ஸ்க்கு என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டூல். அதோடைய கர்சர் சிம்பிள் பாருங்கள், மவுஸ் கர்சர் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்கும். யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு செலக்ட், மூவ் அண்ட் ரீசைஸ் டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். இப்போ நம்ம எதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தாலோ இல்லை இமேஜ் எதாவது வச்சுருந்தாலோ இல்லை எதாவது கிராஃபிக்ஸ் வச்சுருந்தாலோ அதை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்டர் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூலுடைய கர்சர் சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு டைப், செலக்ட் அண்ட் எடிட் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு நியூவாக நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேமை நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி நேம் டைப் பண்ணுறதுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எடிட்னா அதோடைய சைஸை வந்து சேஞ்ச் பண்ணும், கலர் சேஞ்ச் பண்ணும், லெட்டர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் டூல். ஸோ ரொட்டேட்டிங் டூலோடைய ஐக்கான் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஸ்டு டு செலக்ட் அண்ட் ரொட்டேட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம ரொட்டேட்டிங் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிராப்பிங் டூல். ஸோ கிராப்போடைய சிம்பிள் பாருங்கள், யூஸ் டு ட்ரிம் இம்போர்ட்டட் கிராஃபிக்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோஸ் இது மாதிரி கிராஃபிக்ஸ் கொடுக்கும்போது இந்த கிராஃபிக்ஸ்னால் இமேஜ், ஓகேவா, அது டெக்ஸ்ட்டாக கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து இந்த கிராப்பிங் டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் எங்கே வேணுமோ அதை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைன் டூல். ஸோ லைன் பாருங்கள், யூஸ் டு ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன் எனி டைரக்ஷன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணுறதுக்காக லைன் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல், யூஸ் டு ட்ரா வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன்ஸ். ஸோ வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் லைன்ஸ் யூஸ் பண்ண இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் டூல். ஸோ ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா யூஸ் டு ட்ரா ஸ்கொயர்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள்ஸ். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ரெக்டாங்கிள் டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். ஸோ யூஸ் டு கிரியேட் ரெக்டாங்கிள் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ ரெக்டாங்குலர் பிளேஸ் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கிராஃபிக்ஸு டெக்ஸ்ட்லாம், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எலிப்ஸ் டூல். ஸோ யூஸ் டு ட்ரா சர்க்கிள்ஸ் அண்ட் எலிப்ஸ்க்காக நம்ம சர்க்கிள் அண்ட் ஓவல் ஷேப்பில் வந்து சர்க்கிள் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எலிப்ஸ்க்கும் ஃப்ரேம் டூல் போடலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா
பிளேஸ் ஹோல்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாலிகன் டூல். ஸோ யூஸ் டு பாலிகன்ஸ் ஷேப் வரைகிறதுக்கு நம்ம பாலிகன் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பாலிகன் ஃப்ரேம் டூல். ஸோ இதுவும் யூஸ் டு கிரியேட் பாலிகன் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூலோட சிம்பிள் பாருங்கள். ஸோ யூஸ் டு ஸ்க்ரால் த பேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு த ஸ்க்ரால் பார். ஸோ நம்ம வந்து நம்மளோட நிறைய பேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹேண்ட் டூலை வந்து யூஸ் பண்ணுவோம் மூவ் பண்ணும்போது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜூம் டூல். ஸோ யூஸ் டு மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் அண்ட் ஏரியா ஆஃப் த பேஜ். ஸோ நம்மளோட பேஜை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் அண்ட் அதை என்ன பண்ணலாம் திரும்பவும் ரெடியூஸ் சைஸ் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து இந்த ஜூம் டூலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. இதுதான் வந்து நம்மளுடைய ஐகான்ஸ். ஸோ டூல்ஸ், இந்த டூல்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து டூல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு மவுஸ் யூஸ் பண்ணி டூல்ஸை கிளிக் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தான் நான் வந்து ஷார்ட்கட் சொன்னேன். ஓகேங்களா. இந்த ஷார்ட்கட் பாருங்கள். ஸோ பாயிண்டர் டூல் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F9. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய 1 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் டூல். ஷிஃப்ட் ப்ளஸ் F2. லைன் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் F3. ரெக்டாங்கிள் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் F4. எலிப்ஸ் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் F5. பாலிகன் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் F6. ஸோ பாருங்கள் F2, F3, F4, F5, F6ன்ற ஃபங்க்ஷன் கீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கர்ஸ் இந்த டூல்ஸ் என்னென்ன ஞாபகம் வச்சுட்டாலே லைனாக நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ மெமரி பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்டர் டூல் மட்டும் F9. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூல் பாருங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ட்ராக் லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஸோ ஷிஃப்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும், ஆல்ட்டுக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் லெஃப்ட் மவுஸ் பட்டனை ட்ராக் பண்ணணும். அதுதான் வந்து ஹேண்டு டூல். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட் பாருங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F1. கிராப்பிங் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F2. கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F3. ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F4. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா F1லேருந்து F4க்கு ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அது கூட ஆல்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ வந்து இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் F2ன்ற கீ பாருங்கள். கிராப்பிங் டூலுக்கு வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F2 யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து ரொட்டேட்டிங் டூலுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் F2 மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஆல்ட்டு கிடையாது. இதுக்கும் ஷிஃப்ட்டு இல்லை F2 தான், இதுக்கும் ஷிஃப்ட்டு F2 தான், ஆனால் ஆல்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு லைன் டூலுக்கும் கன்ஸ்டன்ட் லைன் டூலுக்கும் அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூலுக்கும் பாருங்கள் அதுக்கும் அப்படி தான். அதோட அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ரொட்டேட்டிங் டூல் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F2. ரொட்டேட்டிங் பதிலாக நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் கிராப்பிங், அதனால் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் F2. அடுத்து லைன் டூல். லைன் டூல்னால் ஷிஃப்ட் ப்ளஸ் F3. அதுவே கன்ஸ்டன்ட் லைன் டூல்னால் அது கூட ஆல்ட்டை சேர்த்துக்கணும். அதேமாதிரி ரெக்டாங்கிள் டூல்னால் ஷிஃப்ட் ப்ளஸ் F4. அதுவே ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் இருந்துச்சுன்னா F4. ஸோ அதோடைய ஆப்ஷன்ஸ் தான் ஈஸியாக நமக்கு ஞாபகம் வரும். ஓகே. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. இந்த டூல்ஸ் யூஸ் வித் ஷார்ட்கட்ஸ்னு கேட்டால் கூட நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நமக்கு டூல் பாக்ஸ்னால் என்ன. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரால் பார்ஸ். ஸோ ஸ்க்ரால் பார்ஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான். ஸோ ஸ்க்ராலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அப் அண்ட் டவுன் ஆர் left and right through the document window. There are 2 scroll bars, namely vertical and horizontal scroll bars for scrolling the document vertically or horizontal. So scrolling அப்படின்னாலே என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்மளோட விண்டோவை மூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணுறோம், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல். ஓகே. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரால் பார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ரூலர்ஸ். So there are 2 ruler bars. One is at the top and other is at the left side. So screenல நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப் அண்ட் லெஃப்ட் சைடில் தான் நமக்கு ரூலர் இருக்கும். டு ஷோ த ரூலர். ஸோ ரூலர் வந்து ஸ்க்ரீனில் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூ மெனுவை போய் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கிளிக் ஆன் வியூ மெனு. அங்கே போயிட்டு கிளிக் ஆன் ஷோ ரூலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூ மெனுவில் ஷோ ரூலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ரூலர்ஸ் அப்பியர் அலாங் the top and left side of the document window வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு ரூலர் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு சேம் ஆப்ஷன் தான். டு ஹைட் த ரூலருக்கு வியூ மெனுவை நம்ம போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹைட் ரூலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூலர்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ ரெண்டுமே சேம் மெனுவில் தான் இருக்குது. ரூலர் ரெண்டுமே வியூலேயும் வியூ ஆப்ஷன் மெனுவில் ஷோ ரூலர்ஸ் அண்ட் ஹைட் ரூலர்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்டரிங் டெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி
டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன் பேஜ் மேக்கர் த டெக்ஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் கேன் பி டைப் இன்சைட் ஏ டெக்ஸ்ட் பிளாக். ஸோ நம்ம வந்து சென்டரில் ஒரு ஏரியா காமிச்சோம் இல்லையா, அந்த ஏரியாவில் போய்ட்டு நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேஜ் மேக்கரில் போய் டைப் பண்ண போகிறோம். ஸோ யூ மஸ்ட் யூஸ் த டெக்ஸ்ட் டூல் டு கிரியேட் தோஸ் டெக்ஸ்ட் பிளாக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் டூலில் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் டி அப்படின்னு நினச்சி பாருங்கள். அந்த டெக்ஸ்ட் டூலில் போய் நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் கிரியேட்டிங் எ டெக்ஸ்ட் பிளாக் யூ கேன் டைப் த டெக்ஸ்ட் டைரக்ட்லி இன் டு த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் போய் கிளிக் பண்ண உடனே நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடைக்கும். அதில் போய்ட்டு டேரெக்டாக நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம டைப் பண்ண வேண்டியதான். ஆஸ் த கேரக்டர்ஸ் ஆர் டைப்ட் த ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் கால்டு த இன்சர்ஷன் பாயிண்ட் மூவ்ஸ் டு த ரைட். ஸோ நம்ம டெக்ஸ்ட் பார் கிளிக் பண்ண உடனே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் ஒன்று கிடைக்கும். அந்த பார்க்கு தான் இன்சர்ஷன் பாயிண்ட். இன்சர்ஷன் பாயிண்ட்டை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக கொடுக்குறது. இதுதான் இன்சர்ஷன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அங்கே டைப் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த ஃப்ளாஷிங் பார் என்ன பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, when the text being typed reaches at the end of the text block, PageMaker will automatically wrap the text to the next line. The enter key must not be pressed at the end of the each line in text block. ஸோ நம்ம டைப் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி அடுத்த லைன் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக பேஜ் மேக்கரில் வந்து ரேப் ஆகிடும். டெக்ஸ்ட் அடுத்த லைனுக்கு அதுவே என்ன பண்ணிவிடும், ஸோ அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிடும். கர்சர் சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து மூவ் ஆகிடும். ஸோ அங்கே போய் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது கர்சர் சொல்லக்கூடாது, இன்சர்ஷன் பாயிண்ட் தான். கீபோர்டில் நம்ம டைப் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஃப்ளாஷிங் வெர்டிக்கல் பார் ஒன்று வருது இல்லையா, அது. The enter key should be pressed only at the end of a paragraph or when a blank line is to be inserted. ஸோ உங்களுக்கு என்டர் கீ எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட போதும், நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் லைன் ஏதாவது ஸ்பேஸ் விடணும், அங்கே அந்த இடத்துல ஒரு லைன் வேணும் அப்படின்னா நம்ம அப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுவே நெக்ஸ்ட் லைனுக்கு கர்சர் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு டு எடிட்டிங் டெக்ஸ்ட் இன் த டாக்குமெண்ட். ஸோ எப்படி எடிட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ எடிட்டிங் மீன்ஸ் மேக்கிங் சேஞ்சஸ் டு த டெக்ஸ்ட். When you edit a document, you revise its text. Editing encompasses many tasks such as inserting and deleting words and phrases, correcting errors, and moving and copying text to different places in the document. ஸோ எடிட்டிங் டெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். நாம் இப்போ டைப் பண்ணியாச்சு, அந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நாம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அந்த சேஞ்சஸை தான் நாம் வந்து எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வென் யூ எடிட் ஏ டாக்குமெண்ட், ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை போய் நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, யூ ரிவைஸ் இட்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து எடிட் பண்ணலாம். என்ன மாதிரிலாம் எடிட் பண்ணலாம்னு பாருங்கள். ஸோ பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நியூவாக நம்ம போய் இன்சர்ட் பண்ணலாம். ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரேஸே வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பிளேஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி காப்பி பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஒரு பேராகிராஃபை கட் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பிளேஸில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எடிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நீங்கள் 11th லேர்ன் பண்ணது தான். ஸோ இது அதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து நமக்கு தேவையான இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆட் ஆஃப் பேஜ் மேக்கரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு செலக்ட் த டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.